கூடாது. ஓட்டு கேட்டாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உதவி இருக்கும். எவனு கேட்கவே எவனுக்குமே அதிகாரம் கிடையாது. இவங்க பாட்டுக்கு செவனின்னு இந்த 5 நாள் வெறும் அம்முட்டு உட்கார்ந்து இருந்தாங்க. சும்மாதான் உட்கார்ந்து இருந்தாங்கப்பா. அவன் ஒருத்தவங்க அந்த இதுல முனி படத்துல நடிச்சதே ராகவன். அவன் 1 கோடி கொடுத்து எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டு அது வந்து ஆணு பொண்ணு படிச்ச பிள்ளைய சாப்பிட்டு கிளவியும் குமரன்னு கிளவனும் உட்கார்ந்து கிடக்குங்க. இவங்க அது இல்லாம போலீஸ்காரங்க வந்து அவன் குடும்பம் எல்லாம் நல்லா இருக்காது. போலீஸ்காரன் குடும்பம் என்னைக்கு நல்லா இருக்காது எவனும் மதிக்க மாட்டேன். போலீஸ் இப்ப ஒன்னத்தையும் தீய வச்சு கொடுத்திருக்க. இப்ப எல்லா இடத்துலயும் தீய வச்சு கொடுத்தீங்க. அந்த தீய வச்சு கொடுத்தது போலீஸ்காரனை தூக்கி உள்ளுக்குள்ள போட்டு எரிக்கணும். அவளை எரிச்சிட்டு மத்த வேலை பார்க்கணும். இதெல்லாம் நல்லதா? ஆனா இந்த பாலிங்க மேல இந்த படிக்கிறவங்க மேல இவங்க மேல எந்த ஒரு தப்பும் கிடையாது. இவங்க ரொம்ப நல்லவங்க. சின்ன பயல்களா இருந்தாலும் 20, 25, 30 வயசுக்குள்ள இருந்தா கூட ரொம்ப கண்ணியமா கரெக்டா அந்த இன்ஸ்பெக்டர் கையெடுத்து கும்பிடுறாங்க. ஏண்டா நாய்களா, இன்ஸ்பெக்டர் நாய்களா, எச்சிக்கல நாய்களா, பொண்டாட்டி எல்லாம் கூட்டி விடுறா எங்ககிட்டயே. ஏன்டா இளைஞர்கள் அடிக்கிற வருங்காலத்து இளைஞர்? நீ சாகா தேவையா பையன? நீ சாக கூடிய வேண்டாம். இளைஞர் சாக கூடாது. இந்த ஊர்ல இருந்து வாழணும், தமிழ்நாட்டுல வாழணும். ஏன்டா தேவையா பையன்களா? எல்லாம் அடிச்சு ஆஸ்பத்திரிக்கார வர வச்சு 4 போலீஸ் தூக்கி போடுறியாப்பா. 4 போலீஸ் தூக்கி போடுறியா? நான் மதுரைதாப்பா, மதுரைதான் 4. ஆமா. ஆனா ஒண்ணு, இந்த அரசியல்வாதி வந்து இப்ப செஞ்சதெல்லாம் தப்பு. அரசியல்வாதி சொல்லாம இந்த போலீஸ்காரன் 3 மணிக்கு அவங்களை உசிப்பி அடிக்க மாட்டேன். எல்லாத்தையும் தூக்கி விட கண்ணீர் போக. ஏப்பா குடி இருக்கிற ஐசன்ஸ்ல குடி இருக்கிற ஏழை ஜனங்க, அம்பட்டு ரோட்ல படி இருக்கிற ஜனங்க கண்ணீர் போய் போட்டு அம்பட்டு மீன் காய்ச்சிக்க. இதெல்லாம் பாவம் இல்லையா? பாவம், மகா பாவம் செய்யக்கூடாது. இப்ப பஸ் இல்ல, இல்லாட்டி நான் இங்க போய் லாரிங் போராடி பஸ் கிடையாது இல்ல. அது வாசியில உட்கார்ந்து இருக்கேன். ஆனா அவங்க பாட்டுக்கு தான்